அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் ஒரு ஒரு 10 நாளாக வீடியோ போடல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் போடல வீடியோ. நான் முதல்ல பாட்டு பாட வரல. நான் ஒரு பாடகனா அல்ல. நான் பாட்டு எழுத வந்தேன். ஒரு ஒரு கவிதை எழுத வந்தேன். அந்த கவிதை எழுதும் பொழுது அதை பார்த்துட்டு பல பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், அதை எழுத தொடங்கினேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மனசு ஆசை என்னன்னா, சரி ஒரு சினிமா பண்ண ஒரு பாடல் நம்ம உருவாக்கணும், பதிவு பண்ணணும். ஏன்னா நான் எழுதின முதல் கவிதை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நம்ம அதுக்கோசரம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். அதுக்கோசரம் என்னமோ சொல்லுவாங்களே, தாடி வச்சுன்னு ஒரு மாதிரியாக பட்னியாக இருந்துக்கின்னு அது எல்லாமே அதுக்கோசமே சிந்தனை பண்ணிக்கின்னு வேலை மேலே கவனம் பண்ணாமல் அதிலே சிந்தனை இருந்துக்கின்னு கவிஞர் மாரி என்ன நினச்சிக்கினேன். ஏன்னு கேள, அந்த முதல்ல ஒரு கவிதை எழுதுனாங்களே, அதனால் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு ஆசை. அதனால் நான் என்ன பண்ணேன், அதுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப துன்பப்பட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல என்ன பண்ணேன்னா, கவிதை எழுத ஆரம்பித்தேன். அந்த கவிதைக்கு ஒரு இசை வேணும், ஒரு பாட்டு வேணும், பாட்டுக்கு இசை வேணும். அப்போ நம்ம கவிதை எப்படி பாடலாக உருவாக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். பாடலாக உருவாக்கலாம்னு யோசனை பண்ணும்போது என்ன பண்ணேன், சரி பாடலாக உருவாக்கிட்டோம், இசையை நம்ம அமைக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணது என்ன பண்ணேன், நம்ம கவிதைக்கு ஒரு பாடகரை நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு யோசனை பண்ணேன். அப்போ நான் பாடகருக்கு என் கவிதைக்கு ஏற்ற ஒரு பாடகரை தேர்ந்தெடுக்க போகும்போது அவங்க பணம் அதிகமாக கேட்குறாங்க. பணம் அதிகமாக கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், ஐயோ என்னடா இவ்வளோ காசு கேட்குறேன், நம்மளால் முடியாதான்னு சொல்லிவிட்டு நான் அப்போ தான் என்ன பண்ணேன், அந்த பாட்டை நான் பாட தொடங்கினேன். நான் பாடகரே கிடையாது முதல்ல. அப்போ தான் பாட தொடங்கினேன். அப்போ ஒருத்தர் கேட்டேன், என்னன்னா நான் பாடுறது என் வாய்ஸ் நல்லா இருக்காருண்ணே. பரவாயில்லப்பா, ஓரளவு சுமாராக இருக்குது அப்படின்னாரு. சரிண்ணா, அப்போது காசு என்னுடைய வரிக்கு இசை வேணும், ராகம் வேணும். இசை நீங்கள் கொடுத்துட்றீங்க, ராகம் மொத்தம் கொடுக்கணுன்னா காசு வேணும், இசைக்கும் காசு வேணும். ரெண்டையும் என்னால் ரெடி பண்ண முடியாதுண்ணா அப்படின்னா. அதுக்கு அவர் என்ன சொன்னார், சரிப்பா உங்கள் வாய்ஸ் நல்லா தான் இருக்குது, நீயே பாடுறு அப்படின்னு சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன், பாட ஆரம்பித்தேன். இசை கம்ப்யூட்டரில் கொடுக்குறது, அது அவங்க கொடுத்துருவாங்க. இப்படி தான் நான் ஒரு பாடகனே கிடையாது. நாங்கள் பாடல் எழுத வந்தவனுக்கு வறுமையால் அந்த கவிதைக்கு வாய்ஸ் கொடுக்க பணம் வேணும், அதுக்கு அதிகம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு போய் யாருக்கிட்ட ஒன்றும் இல்லை, நல்லா ஃபேமஸான ஒரு ஆளை போய் கேட்டேன்னு வச்சுக்க, சார் நான் ஒரு பாட்டு எழுதுகிறேன், கொஞ்சம் நீங்கள் அது பாடணும் கேட்டேன்னு வச்சுக்க, 5000 கேட்பாங்க, 10,000 கேட்பாங்க. என்னால் முடியுமா? அப்புறமா தான் நான் யோசனை பண்ணேன், என்ன பண்ணேன், நானே ஒரு பாட்டு பாடின பிறகு அந்த ரெக்கார்டிங் பண்ணுற தேட்டரில் ஒருத்தர் சொன்னார், இல்லைப்பா வாய்ஸ் நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையா, அந்தளவுக்கு ஒரு மோசமாக இல்லையா, நீங்களே பாடிடலாமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் பாடணும் வரேன். நான் பாடகனே கிடையாது. நான் கவிதை எழுதுருவேன். அதனால் இனிமேல் யாராவது டியூன் நான் போடுறேன், நான் போடுறது போல் டியூன் தான். என்னோடய டியூன் என்னன்னு பார்த்துங்க. அது என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் போடுற டியூன் மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி அதை கேளுங்க. கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். நான் போடுறது போல் டியூன் தான். நான் பாடுறதில்ல, நான் பாடகன இல்லை, நான் ஒரு டியூன் போடுறாங்க. இளையராஜா சார் மாரி நான் டியூன் போட்டு கொடுப்பேன். உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் சினிமாவில் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.